வணக்கம். என் பேர் நவீன். நான் ராயப்பம்பட்டி கிராமம். இது தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலங்களாகவே இங்கே வந்து விவசாயங்கள் அதிகப்படியாக செய்யப்பட்டு வருது. இதில் வந்து குறிப்பாக வாழை தேனி மாவட்டத்துக்கு கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது. நான் வந்து 2018 விவசாயத்துக்குள்ளே நுழைஞ்சேன். இது ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு விவசாயிங்களுக்கு. நான் பேசிக்காக ஒரு அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல். பட் அதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த விவசாய ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் உள்ளே வந்து பார்க்கும்போது நிறையா வந்து பாரம்பரியமாக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதவே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, அதன் மூலமாக வந்து லேண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகுது, சாயில் ஸ்பாயில் ஆகுது, அடுத்தடுத்த கல்டிவேஷனில் அதனுடைய எஃபெக்ட் இருக்குது, ஃபர்தர் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்து ஒவ்வொரு லேண்டும் மாறுதுன்ற ஒரு புரிதல் வந்து மக்கள் மத்தியில், இங்கே இருக்கிற விவசாயிகள் மத்தியில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதை பிடிச்சி இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம விவசாயிகள் மத்தியில் கேட்கும்போது, எனக்கு தெரிந்த ஒரு விவசாயி வந்து எனக்கு யாரா வந்து பரிந்துரை பண்ணார். யாரா அந்த கம்பெனியை அணுகும்போது அந்த கம்பெனிலேருந்து அவங்களோட அக்ரானமிஸ்ட் வந்து எங்களோட ஃபீல்டை விசிட் பண்ணார். அப்போதைக்கு அந்த ஃபீல்டில் என்னென்ன ஒரு நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியோ ஆர் எனி டிசீசஸ், பெஸ்ட், இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருக்குதான்னு அவர் ஒரு டீட்டெயில்டாக ஃபீல்டை ஸ்டடி பண்ணார். அவர் ஸ்டடி பண்ணதுலேருந்து அப்போ இருக்கிற க்ராப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் எங்களுக்கு கொடுத்தாரு. ப்ளஸ் இனி ஃபர்தராக வந்து இந்த க்ராப்ஸ் நம்ம பிளான்டிங் பண்ணும்போது ரைட் ஃப்ரம் லேண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து நம்ம என்னென்ன காரியங்களில் வந்து அதிக கவனம் செலுத்தணும், எப்படி லேண்டை டெவலப் பண்ணணும், அந்த லேண்டை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேண்டோட நேச்சர், அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், ஆல்ரெடி என்ன நியூட்ரியன்ஸ் அந்த லேண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதனுடைய சாயில் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த க்ராப்போட இனிஷியல் பீரியட்ல இருந்தும் அந்த லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் ப்ளஸ் அந்த பிளான்டேஷன் ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் ஒரு 1 month க்ராப்பாக இருக்கும்போதுலேருந்து அது ஈல்டு வந்து ஃபைனலாக ஈல்டை வந்து எப்படி அதனுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதன் முதற்கொண்டு எல்லா காரியங்களையும் எங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்து அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற முதற்கொண்டு எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இந்த யாராமிலா காம்ப்ளெக்ஸ் நைட்ராபோர்லாம் சாயில் அப்ளிகேஷனில் கொடுத்துட்றோம். அதுக்கு ஏன் ரீசன் என்னன்னா, இந்த வாழையோட கரு வந்து ஒரு 3 மாசத்துலேயே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. தூர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல பெரிய தூராக வந்தால் தான் கீழே பேஸில் எவ்வளோ தூர் பெருசாக இருக்கோ கரு வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் பெருசாக உருவாகும், தாரும் பெருசாக வெளியே நமக்கு கிடைக்கும். அதனால இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இது ப்ளஸ் நமக்கு ஒரு 45 days to 50 daysக்குள்ள ஜின்ட்ராக் போட்ராக்குமே பாலியர் மூலமாக நம்ம வாழைக்கு கொடுத்துட்றோம். இதற்கு அடுத்தபடியாக வந்து ஒரு மண் அணைக்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. மண் அணைக்கிறது வந்து வேரோட்டங்கள் அதிகமாக வேண்டும் நினைக்கிறத தாண்டி மண்ணோட்டங்கள், மண்ணை வந்து நம்ம தூரில் அணைச்சி கொடுக்குறோம். அணைக்கிறதுக்கு முன்னாடியுமே செகண்ட் சாயில் அப்ளிகேஷன்னா திரும்ப யாராமில்லா காம்ப்ளெக்ஸ் நைட்ராபோர் இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது மண் அணைக்கிறது ப்ளஸ் வேரோட்டங்கள் அதிகமாகிறது அந்த 45 3 months டயத்தில் நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வாழையோட ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் அதனுடைய தூர் பருமன் இன்னும் அதிகமாகும் போது அதனுடைய க்ரோத்து நல்லா இருக்கும், ப்ளஸ் தாரோடைய அவுட்புட்டும் நல்லா இருக்குன்றதுக்காக இது மாதிரி பண்ணுறோம். இதனுடைய இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு 15 நாட்கள் கேப், 15 days கேப்பில் வந்து யாரா டேரா எம்ஏபி ப்ளஸ் யாரா ரேகா 17017 இந்த ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் வந்து ட்ரிப்லையுமே கொடுக்குறோம். ப்ளஸ் டென்ச்சிங் இந்த மெத்தடில் வந்து நாங்கள் ஒரு 15 days கேப்பில் வந்து கொடுத்துக்கிட்டேன். செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் 9ஆவது மாதம் 10ஆவது மாதத்தில் வந்து அதனுடைய பூ வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த பூ வெளியே வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து நாங்கள் யாரா ரேகா 12023 யாரா எம்கேபி கொடுத்தோம். ட்ரென்ச்சிங் மூலமாகவும் ட்ரிப்லையும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த பூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெளியே வந்து எல்லா கொலைகளும் எல்லா பஞ்சஸும் வெளியே தெரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு 3 times வந்து 15 days இன்டர்வலில் யாராவோட செனிஃபாஸும் யாரா ஸ்டாபிக் ரெண்டையுமே பயன்படுத்தினோம். இது வந்து அந்த பஞ்சஸோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ளஸ் அந்த கலரை மெயின்டைன் பண்ண ரெட் கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதன் மூலமாக வந்து தாருடைய வெயிட்டும் ஈல்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த தார் ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஷெடியூலாக வந்து யாராவோட எஸ்ஓபியும் யாரா ரேகா 12023 திரும்ப கொடுத்தோம். அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதன் மூலமாக வந்து நல்ல ஒரு ஈல்டான தார் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதற்குரிய நல்ல கலருமே லென்த் கலர் எல்லாமே இந்த தாரில் எங்களுக்கு கிடைச்சிச்சு. செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 12 to 14 மாதம் டியூரேஷன் உள்ள ஒரு க்ராப்பு. இந்த க்ராப்பை வந்து ஜென்ரலாக வந்து 8 அடிக்கு 8 அடின்ற ஒரு ஸ்பேசிங்கில்
பிளான்டிங் பண்ணி ஒரு ஃபார்மில் பிளான் பண்ணுறோம். இந்த பிளான்டிங்க்கு வந்து மெயினாக வந்து இது மாதிரி ஒரு ஆல்ரெடி ஈல்டான ஒரு மரத்தில் இருக்கிற கட்டை, இந்த மாதிரி ஒரு சப்கட்டையை எடுத்து போடுறது ஒரு மெத்தடு. இல்லைன்னா டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக டிஷ்யூவில் டெவலப் ஆன அந்த பிளான்ட்டையுமே நம்ம கொண்டு வந்து வச்சு டெவலப் பண்ணலாம். அது அப்படியுமே இந்த செவ்வாழை மரத்தை வளர்க்க முடியும். இந்த மரம் வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு 14 மாதங்கள் பீரியட் ஆஃப் டைம் வந்து இருக்கும். ஒரு 10வது மாதத்தில் அதோடைய கொலைகளை தள்ள ஆரம்பிக்கும், பூ எடுத்து கொலைகள் வெறிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பூவுக்கான கரு உருவாகிறது வந்து உங்களுக்கு 3-4 மாதத்திலே உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த கரு வந்து இந்த மரத்தினுடைய தூர்லேருந்து உருவாகி மேலே நமக்கு கடைசியாக ஒரு வாழை தாராக கிடைக்குது. அந்த கரு உருவாகிறதுக்கு இந்த தூர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். தூர் வந்து எப்பயுமே இது மாதிரி ஒரு பெரிய தூரா இருக்கணும். இது மாதிரி ஒரு பெரிய தூரா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அதுல வர்ற தாருமே பெரிய தாரா இருக்கணும். மரமுமே நல்ல உயரமா இருக்கணும். உயரமான்ற போது ஒரு 12ல இருந்து ஒரு 15 அடி உயரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்துல வந்து இருக்க தாரு வந்து நீளமா இருக்கும், நம்பர் ஆஃப் பஞ்சஸ் இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம செவ்வாழை பொறுத்த வரைக்கும் அதோட மெயின் வந்து கலர் தான். நம்ம அதை மார்க்கெட் பண்ணணும்னா அதுக்கு நல்ல பிரைசிங் கிடைக்கணும்னா அதுக்கு நல்ல கலர் இருக்கணும். ப்ளஸ் அந்த ஒவ்வொரு பழத்துக்கும் நல்ல நீளம் இருக்கணும், நல்ல ஃபிங்கர்ஸ் நீளமாக இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இனிஷியலாகவே இருந்து இந்த மரத்தை வளர்த்து வந்தால் தான் உங்களுக்கு அப்படியான ஒரு தார் வந்து அதில் நல்ல நீளமான ஃபிங்கர்ஸ் உள்ள உயரமான தார்கள் கிடைக்கும். இப்படி நீளமான ஃபிங்கர்ஸ் உயரமான தார் கலர் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ கலர் பேசிக்காக நல்லா ஷைனிங்காக ரெட்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ரைஸிங் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு 14 மந்த்ஸில் வந்து இந்த ப்ராப்பர் நம்ம வளர்க்கலாம். வளர்த்து ஈல்டு வந்து 12 to 14 மந்த்ஸ் பீரியட்ல வந்து நமக்கு இதற்கான ஈல்டு வந்து கிடைக்கும். இந்த ரெட் சாயில் வந்து காரத்தன்மை அதிகமாக உள்ள ஆல்கலின் சாயில், அதில் pH கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால யாராவோட செனிஃபாஸை வந்து ஒரு 2 times 5 months வாழையிலேருந்து யூஸ் பண்ணுறோம். அது அட் த ரேட் ஆஃப் ஒரு 1 liter per 1 liter per acre அப்படின்ற கணக்கில் ட்ரென்ச்சிங் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 to 9 months பீரியடில் வந்து யாரா ரேகா 17017 MKP வந்துமே ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் நான் வந்து ஒரு 7-8 ஏக்கர் நிலத்தில் வந்து செவ்வாழை பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் பண்ணி அதனுடைய ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த யாரா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக நல்ல ஈல்டு இந்த வருஷம் கிடச்சிருக்கு. அதற்குரிய நல்ல ஈல்டுன்ற போது கலராக இருக்கட்டும், காருடைய சைஸ் எல்லாமே நல்லா கிடைத்ததுனால தான் அது ஒரு நல்ல ஈல்டாக எங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. அதனால எல்லாரும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. மேபி கொஞ்சம் ஒரு சின்ன லேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற லேண்டுகளுக்குமே. நான் வந்து இந்த ஒரு 6-7 ஏக்கரில் வந்து யாரோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. அது ரெகுலராக அந்த ஷெட்யூல் படி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஈல்டும் நல்ல மகசூலும் எங்களுக்கு டாக்டர் இருக்குது. எப்படி நம்ம வந்து க்ராப்பை வளர்க்கணும், என்ன எப்போ தேவை அந்த பிளான்ட்டுக்கு ஒரு செவ்வாழைக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே யாராலேருந்து கரெக்டாக நமக்கு எடுத்து சொன்னாங்க. அதன்படியான பரிந்துரைகளும் கரெக்டாக பண்ணாங்க. அதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சிருக்கு. அதுக்காக யாராவுக்கு ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சிட்டேன்.